கல்லாலே வேலியிட்டால் கலை அழகு இல்லை என்று, கல்லாலே வேலியிட்டால் கலை அழகு இல்லை என்று நெல்லாலே வேலியிட்டு நெறி வளர்த்த திருநகரம் நெல்லை சென்னையை வணங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியல் துறை மற்றும் பத்திரிகை துறையினுடைய ஜாம்பவானாக வழங்கி கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணா அவர்களுடைய அருள் முன்னிலையிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நிகழ்விலே கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடை அமைக்கப்பட்ட விதம், நீங்கள் அமர்ந்திருக்கிற விதத்தை பார்க்கிற பொழுது ஏதோ குட்டிய ஐக்கிய நாட்டு சபையில் நின்று கொண்டு பேசுகிறேனோ என்கிற சந்தோஷ உணர்வு. பேனாக்கள் பேரவை என்கிற ஒரு அற்புதமான அமைப்பை நிறுவி இன்றைக்கு மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் மக்களை சந்திக்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்களுக்கு எத்தனை முறை கைத்தட்ட கொடுத்தாலும் அது தகும். நிறைய அவர் ஆற்றி வருகிற பணி மாதந்தோறும் வெறும் பேச்சளவிலே மட்டும் இருந்து விடக்கூடாது, அது செயல் வடிவில் இருக்க வேண்டும் என்பதற்காக செயல் திட்டங்களையும் வைத்து மாதந்தோறும் ஒருவருக்கு, இருவருக்கு, பலருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவாகவும் இந்த நிகழ்வு இருக்கிறதை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம், மிஸ்டர் பிரசிடென்ட், ஆர் யூ ஹேண்ட்ஸம், நீங்கள் அழகானவரா என்று கேட்ட பொழுது உடனடியே பட்டென்று பதில் சொன்னாராம் APJ அப்துல் கலாம் அவர்கள், ஐ எம் நாட் ஹேண்ட்ஸம் பட் ஐ வில் கிவ் ஹேண்ட்ஸம் ஒன் டு ஹெல்ப் என்று படார் என்று பதிலளித்தாராம். அதே போல சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இந்த பேனாக்கள் பேரவை செயலாற்றி வருவது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை போன்ற ரமேஷ் பிரபா போன்ற பேச்சாளருக்கு நானும் 1982 ஆண்டு அகில இந்திய அளவிலான பேச்சு போட்டியிலே ஜனாதிபதி விருது பெற்றவன். அறிவிக்கிற பொழுது 5 நிமிடம் பேசுவார் என்று சொன்ன பொழுது நான் ஒரு 500 மைல் தாண்டி வந்திருக்கிற எனக்கு 5 நிமிடமா என்று கூட எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் இந்த ஏனென்றால் என்னை காட்டிலும் நாம் அனைவரும் ரமேஷ் பிரபா அவருடைய உரையாடல்களை கேட்பதற்காகவே நாம் வந்திருக்கிறோம். ஒரு பெரிய ஜாம்பவானவர்கள். சொன்னேன், கோபிநாத் அவர்கள் சமீப காலமாக வந்தவர். அந்த காலத்திலிருந்து டே 1 ஊடகவியல் துறையாக இருந்தாலும் சரி, பல பேரை சந்தித்து வெளிக்கொணர்கிற விதமாக பல பேரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அற்புதமான மனிதராக ரமேஷ் பிரபா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தான் இந்த இடத்தில் சந்தோஷப்படுவதை தான் மட்டும் பார்க்க ரசிக்கக்கூடாது, தான் தன்னை சார்ந்த தன்னுடைய மனைவியும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக உற்ற துணையோடு வந்திருப்பது கூட ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் சேவை என்பது, என்னை பொறுத்தளவில் அவ்வை பிராட்டி இடத்திலே ஒரு முறை கேட்டார்களாம், அவையே உலகத்திலே எது பெரியது என்று உங்களாலே சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது அவ்வை பதில் சொன்னார், இந்த உலகத்தை படைத்த பிரம்மாகவே இந்த பிரம்மா பெரியவர், இல்லை பிரம்மாவின் காலடியில் இருக்கின்றார் விஷ்ணுவாகவே இந்த விஷ்ணு பெரியவர், இல்லை விஷ்ணு பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கிறார், ஆகவே இந்த பார்க்கடல் பெரியது, இல்லை பார்க்கடலை அகஸ்தியர் கரைத்து குடித்தார், ஆகவே இந்த அகஸ்தியர் பெரியவர், இல்லை அகஸ்தியர் கமண்டலத்திலிருந்து பிறந்தார், ஆகவே இந்த கமண்டலம் பெரியது, இல்லை கமண்டலம் மண்ணால் ஆனதாகவே இந்த மண் பெரியது, இல்லை மண்ணை ஆதிசேஷங்க ஒரு பாம்பு தாங்கிக் கொண்டிருக்கிறது, ஆகவே இந்த பாம்பு பெரியது, இல்லை பாம்பை பார்வதி தன்னுடைய மோதிர விரலில் தாங்கிக் கொண்டிருக்கிறாள், ஆகவே இந்த பார்வதி பெரியவள், இல்லை பார்வதியை விட பார்வதியுடைய நாதன் பரமசிவன் பெரியவர் என்று சொல்லிவிட்டு ஔவையார் கடைசியிலே சொல்லுகிறார், இல்லை பார்வதி பரமசிவன் இவர்கள் இருவரையும் விட பார்வதியையும் பரமசிவனை வழிபடுகிற தொண்டர்களுடைய உள்ளம்தான் பெரிது என்று சொல்லி பெரிது தொண்டர் பெரு என்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய தொண்டர் குழுவாகத்தான் இந்த பேனாக்கள் பேரவையை நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்கிறவர்கள் ஆரம்பத்திலே நிகழ்ச்சி தொடங்காமல் அவரை பாராட்டுவதும் இவரை பாராட்டுவதும், 1000 பேருக்கு இவர் வேலை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சையே நடத்தி கொண்டிருக்கிறார் விதமாக, நீங்கள் இங்கே அமர்கிறீர்களா அங்கே அமர்கிறீர்களா என்று சொல்லி தன்னடக்கமாக நான் அங்கேயே அமர்கிறேன் என்று சொல்லி தயாரிப்பாளருக்கு இந்த இடத்தை விட்டு கொடுத்து அங்கே வந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பாக இந்த அமைப்பை நான் பார்க்கிறேன். 1987 2000 வரைக்கும் நான் காஞ்சிபுரத்திலே பத்திரிகையாளனாகவும் அதே போல காஞ்சி மடத்தினுடைய செய்திகளை பிற பத்திரிகைகளுக்கு எடுத்து சொல்லுகிற தூதனாகவும் நான் விளங்கினேன். நிறைய பேர் அப்போ பழைய தினமலர் அலுவலகமாக இருந்தாலும் காஞ்சி மடத்தினுடைய விருது நம்முடைய அருமைக்குரிய நூருல்லா சார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய பத்திரிகையினுடைய ஜாம்பவானாக விளங்கி TVR உடைய மகன் நம்முடைய RK என்று அழைக்கப்படுகிற R கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு 1995 காஞ்சி மகாபரிவர் சித்தியடைந்த அடுத்த ஆண்டு
அவருக்கு காஞ்சி மடத்தினுடைய சிறந்த பத்திரிகையாளர்களுடைய விருது அவருக்கு ஆர்கே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல நிறைய பேருக்கு ஒரு 20 பேருக்கு வருடந்தோறும் மடத்தினுடைய விருது வழங்குகிற பொறுப்பாளனாக ஒரு 4 ஆண்டு காலம் பணியாற்றுகிற ஒரு மிகப்பெரிய பணியினை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனக்கு வழங்கி கௌரவித்தார்கள். 2000 காஞ்சி மகா பெரியவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதற்கு பிற்பாடு நான் மதுரையிலே சென்று 2000 2025 இதுவரையிலே மகா பெரிவா பெயரிலே அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பை தொடங்கி காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் அனுஷம். அந்த அனுஷத்தினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ரொம்ப அற்புதமான அமைப்பை தொடங்கி 167 மாதங்களாக அனுஷ உற்சவத்தை மகாபெரியவருடைய விக்கிரகம் பாதிக்க வைத்து அன்றைக்கு மாதந்தோறும் ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலே ஒரு 158 மாதங்களுக்கு மேற்பட்டு எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் அந்த விழாவிலே மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே எங்களிடத்திலே பேசினார். அவருக்கு இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமின்றி கொரோனாவது 2வது அலையின் பொழுது மக்களையே நாமெல்லாம் வெளியே வர முடியாமல் இருந்த சூழ்நிலையில் அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட அதனுடைய கமிஷனரிடத்திலே அனுமதி பெற்று மதுரை இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் என்னுடைய பைக்கிலே போய் நாமே வழியில்லாமல் இருக்கிற பொழுது ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சாப்பாடு வேண்டும் என்று கூட கேட்காமல் மயங்கி கிடந்த பல பேரை பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அன்றிலிருந்து மதுரையின் நாம் ஒரு அட்சய பாத்திரம் என்று பெயர் வைக்க வேண்டும். ஆனால் அந்த அட்சய பாத்திரம் மணிமேகலுடைய அட்சய பாத்திரமாக இருக்க வேண்டும், அது அட்சய பாத்திரமாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது மதுரையிலே தொடங்கப்பட்ட அமைப்பு என்பதனாலே மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பை தொடங்கி கடந்த 5 ஆண்டு காலமாக 1650 நாட்களுக்கு மேலாக தினந்தோறும் ரோட்டோரத்துள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காய் விபத்து பகுதி என்று தினந்தோறும் 300 பேருக்கு மதிய உணவினை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பணியினை மதுரையிலே செய்வதற்கு இறைவன் எனக்கு பணித்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்க தோன்றுகிறது. இங்கே கூட நான் வருகிற பொழுது எல்லோருக்கும் காஞ்சி பெரியவருடைய ஒரு புகைப்படமும் ஒரு நம்முடைய குட்டி புத்தகம், தினந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு அஷ்டோத்திரமாக பையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய குட்டி புத்தகமும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகத்தினுடைய விபூதி பிரசாதத்தையும் இங்கே எடுத்து வந்திருக்கிறேன். பின்னாலே இருக்கிறது. அது மோகன்தாஸ் அவர்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த புனிதமான பணிகளை தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு தினந்தோறும் காலை 6:55 மணி முதல் 7 மணி வரை ஒரு 5 நிமிடம் மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே கடந்த 250 நாட்களாக மதுரையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நேற்றைக்கே நான் சென்னைக்கு வர வேண்டும். நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியில் நின்னை சரணடைந்தேன் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்பதாக அழைத்திருந்தார்கள். உடல்நிலை காரணமாக நேற்று முன்தினம் புறப்படாமல் எப்படியேனும் போன முறை வரவில்லை, இந்த முறையாவது வந்த உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் NC மோகன்தாஸ் அழைத்தார். விட்டுவிடக்கூடாது என்பதற்காக காலையிலே நம்முடைய வந்தே பாரத் ரயிலே புறப்பட்டு 3 மணிக்கு எக்மூரில் இறங்கி அடித்து பிடிச்சு ஒரு 4:30 மணிக்குள்ளே இந்த இடத்திற்கு வந்து சேர்வதிலே நான் பெருமையாக கருதுகிறேன். அப்படிப்பட்ட ரொம்ப அனுபவ ரீதியான பெருமக்கள். கவியரசர் கண்ணதாசனிடத்திலே கூட உங்களுக்கு தெரிந்த கவிதை தான். கடவுளிடத்திலே கேட்பது போல ஒரு கவிதை எழுதுவார். அன்பெனப்படுவது யாதனை கேட்டேன், கடவுள் பதில் சொல்வார். அன்பெனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாரனை இறைவன் பணித்தான். பண்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகி பாரனை இறைவன் பணித்தான். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பாரனை இறைவன் பணித்தான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் பணித்தான். அனுபவம் எனப்படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாரனை இறைவன் பணித்தான் என்று சொன்னவுடனே, அப்படி என்றால் ஆண்டவனை நீ எதற்கு என்று கேட்டானாம். அந்த ஆண்டவன் மெல்ல காதருகே வந்து சொன்னானாம், அடா அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று கவியரசர் கண்ணதாசனுடைய வரிதான் உங்களை பார்க்கிற இடத்தெல்லாம் எனக்கு நினைக்க தோன்றுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே எந்த நிகழ்வில் போனாலும் நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இது மாதிரி நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும், நான் அட்சய பாத்திரம் தினந்தோறும் உணவு வழங்கி வருவதனாலே எப்போதும் டீ காஃபியோடு நின்றுவிடாமல் ஒரு அறுசுவை உணவினை நீங்கள் வந்தவர்களுக்கெல்லாம் வழங்கலாமே என்பதாக கேட்டுக்கொண்டு, அது அறுசுவை உணவாக இருக்க போகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இங்கிருந்து புறப்பட்டு போகிற பொழுது எல்லோருடைய சிறுகுடலும் பெருங்குடலாக மாறுகிற நேரம் 5 7 மணி தாண்டி விட்டாலே நிறைய மூத்த குடிமக்கள் எல்லாரும் கேட்டாலும் ப்ரெஷர், பிபி, எனக்கு பிளட் ப்ரெஷர், சுகர் இருக்கிறது. அந்த 7 மணி ஆனால் சாப்பிடணுங்கிற நினைப்பிலே இருக்கிற பார்த்தா சிரிப்பே பார்த்தாலே அது பெரிய இவரை பார்ப்பது மாதிரி உணர்வு ஏற்படுகிறது. ஸோ நான் உணவு பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன சும்மா ஒரு சாதாரணமாகத்தான் சொன்னேன். இருந்தாலும் இந்த அரங்கத்தில் நம்முடைய தொடர்ந்து வருகிற சேவையை பார்க்கிற பொழுது
என்னுடைய பங்களிப்பாக அடுத்து வருகிற மாதங்களில் இருக்கிற திட்டங்களுக்காக நான் பலரிடத்தில் எப்படி ஆதிசங்கரர் ஒரு வீடு வீடாய் போய் பகவதி விட்டு தன் இதை செய்தாரோ, நான் பகவதி பிக்ஷாந்தேகி என்று பலரிடத்திலும் கேட்டு உறவினையும் காஞ்சி மகா பெரியவருக்கு மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டையில் ஒரு மகா பெரியவருக்கு ஒரு பெரிய திருக்கோவில் அமைக்கிற பணியை மேற்கொண்டு அந்த பணி இப்பொழுது மதுரையிலே தொடங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி நானே கையேந்தி கொண்டிருந்தாலும் கூட இது மாதிரி சேவை செய்வர்களுக்கு எந்த விதத்திலாவது கிஞ்சித்தும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதனாலே அடுத்த மாத நிகழ்விலே நீங்கள் செய்கிற சேவைகளின் பங்களிப்பாக என்னுடைய பங்களிப்பாக ஒரு 10,000 ரூபாயை மறுபடியும் நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் கொடுக்கத்தான் பணம் வரும், அது தோண்ட தோண்ட தான் நீர் ஊறும் என்பது போல இது ஒரு சின்ன பங்களிப்பு தான். ஏனென்றால் நான் கூட நான் நிறைய நிகழ்வை நடத்தியிருக்கிறேன். ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியை நான் மதுரையில் நடத்தியிருக்கிறேன். திருச்சி கல்யாணராமனை ஒரு வருட காலம் ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாடு செய்தெல்லாம் நடத்தியிருக்கிறேன். அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், வருகிற இடத்தெல்லாம் நாங்கள் தட்டு ஏந்தி போகிற பொழுது சத்தமாக போடாதீர்கள் சொல்லுவார். அப்படின்னா காசு போடாத பணமாக போடும்பார். அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு போகிற பொழுது நீங்கள் பஸ்ஸுக்குரிய சார்ஜை மட்டும் பையிலே வைத்துக்கொண்டு மீதி இருக்கிற தொகையெல்லாம் MC மோகன்தாசரை வழங்கிவிட்டு சென்று விடுங்கள் என்பதாக தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் ஒரு கோடிக்கணக்கிலே இவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் குவைத்திலே இருந்த பொழுது அதை பார்க்கிற போதெல்லாம் வியப்பாக இருக்க, அப்படியே கொடுத்து கொடுத்து பழகியவர். நமது மண்ணுக்கு வந்த பிற்பாடு இந்த மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற நினைப்பிலே தான் பேனாக்கள் பேரவை. ரொம்ப அற்புதமான பெயர். எப்படி அவர் உரத்த சிந்தனை உதயராம் என்பது போல பேனாக்கள் பேரவை என்பது பென் இஸ் மைட்டியர் than sword என்பது போல எழுத்தாளர்கள் தான் இந்த நாட்டை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் என்பதனாலே அந்த நல்ல பெயர் பேனாக்கள் பேரவை. அந்த பேரவையின் மூலமாக மாதந்தோறும் ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி ஒரு சின்ன அரங்கத்துக்குள்ளே அந்த மாலை 5-4:30 மணிக்கெல்லாம் வரவேற்று டீ சாப்பிட்டு விட்டு சிறப்பு விருந்துகளோடு ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொள் வந்து நீங்களே ஒரு சிறப்பு விருந்துகள் தான். உங்களோடு சேர்ந்து ரமேஷ் பிரபா அவர் பக்கத்திலே அமர வைத்து உங்களோடு ஒரு புகைப்படம் எழுதி ஒரு வித்தியாசமான நிகழ்வாக எனக்குப்பட்டது. தயவு செய்து புகைப்பட கலைஞர் மட்டும் அந்த புகைப்படங்கள் அனைத்தையும் உரியவரிடத்தில் தயவு செய்து சேர்ப்பித்து விடுங்கள் என்கிற அன்பான வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு, ஏனென்றால் இது மாதிரி நிகழ்வு இதெல்லாம் நம்முடைய காலத்தினுடைய நமக்கு பிற்காலத்தில் போனாலும் நமக்கு பின்னாலும் நான் இந்த பேனாக்கள் பேரவை இன்றைக்கு வேணுமானால் குட்டி அறையிலே நடக்கலாம், நாளை பெரிய அளவிலே மாதந்தோறும் நடத்துகிற விழாவாக, ஏனென்றால் இந்த விழா இருக்கும். சிந்தனா என்கிற அமைப்பு காஞ்சிபுரத்திலே CK ராமன் என்கிறவர் ஒரு பெரிய ஜவுளிக்கடை நடத்தி வருகிறவர். சிந்தனா என்கிற அமைப்பை வைத்து வாரந்தோறும் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அதே போல திருநெல்வேலியில் TKCயோட பேரன் தளவாய் ராமசாமி அவர்கள் பொருணை இலக்கிய வட்டம் என்கிற அமைப்பை நிறுவி வாரந்தோறும் ஒரு நிகழ்வை திருநெல்வேலியை நடத்தி வருகிறார். நான் மாதந்தோறும் அனுஷ உற்சவத்தையும் வியாழக்கிழமை தோறும் குருவார பூஜையையும் மதுரையில் நடத்தி வருகிறேன். இப்படி மாதம் நடத்துகிற நிகழ்வு ஒருவேளை இது வாரமாக குருவி வாரம் சந்திக்கிற நிகழ்வாக கூட இருக்கும். இன்னும் பெரிய அளவிலே இந்த அமைப்பு வளர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களிடத்திலே ஒரு சின்ன வேண்டுகோள். மதுரையினுடைய அட்சய பாத்திரம் நாங்கள் தினமும் 300 பேருக்கு மதிய உணவை வழங்கி கொண்டு இங்கு வருகை தந்திருக்கிற பெருமக்களில் யாரேனும் உங்களுடைய பிறந்த நாள், உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய மூதாதையருடைய நினைவு நாள் என்று ஒரு நாளைக்குரிய உணவை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் என்னாலே தர முடியும். நீங்கள் கொடுக்கிற ஒரு பைசா இருந்தாலும் அது முறைப்படி உரியவருக்கு போய் சேரும் என்கிற நம்பிக்கை மட்டும் என்னாலே கொடுக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு பணம் கொடுக்கவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கொடுக்கிற பணம் உரிய முறையிலே போய் சேருகிறதா ஏன்னா கொடுக்கிற அந்த கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கும். அப்படி 12,000 ரூபாய் வழங்கலாம், இல்லது ஒரு நாளைக்கு ரூபாய் 40 ரூபாய் ஒரு பிளாஸ்டிக் டப்பால 500 கிராம் ஒரு தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம் என்றால் ஊறுகாய், மற்ற சாதங்களுக்கு ஒரு தொகையில் உள்ளே வைத்து ஒரு நாளைக்கு ஒரு டப்பாவோடு சேர்ந்து 40 ரூபாய் ஆகிறது. இப்பொழுது 365 நாளுக்கு 14,600 ரூபாய் ஆகிறது. அது கொடுத்தால் உங்கள் மூலமாக தினந்தோறும் ஒரு வறியவருக்கு அந்த உணவு போய் சேரும். நானே காரை ஓட்டி கொண்டு போய் 12:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டு அதை நான் மற்றவர்கள் நானே ஊரில் இல்லாத போது மட்டும் இன்றைக்கு ஆட்டோ விலை போகும். நானே காரை ஓட்டி கொண்டு போய் டப்பாவை எடுத்து அப்படியே என்னுடைய கண்ணாடி கதவு திறந்திருக்கும், அப்படியே போய்கொண்டே இருப்போம். வயசான பாட்டி மோர் விட்டு கொண்டு போவாள், காய்கறி விட்டு கொண்டு போவாள். அவரை பார்த்தாலே பசியிலே போய்கொண்டிருக்கிற இப்படி எடுத்து அந்த டப்பாவை கொடுக்கிற போது ஐயோ பசியிலே வந்திருந்தேன், ராசா சாப்பாடு கொடுத்தாயா என்று தன் மனதுக்குள்ளே வாழ்த்துவது என்னுடைய காதுகளில் விழும். அப்படி எடுத்து சில நேரம் எடுத்து சாப்பிடுகிற போது நானெல்லாம் சின்ன வயதிலே உணவுக்காக கஷ்டப்பட்டவன்.
நான் திருநெல்வேலி கோபாலசமுத்திரத்தில் என்னுடைய பாட்டி இடத்தில் நான் வளர்ந்தவன். அடுத்த வழி சோற்றுக்கு வழி இல்லாமல் தவித்த பொழுது அப்படி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டவன். பாரதி கூட உணவுக்காக கஷ்டப்பட்டவன். உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு செல்லம்மாள் பாரதியோடு கடையத்தில் இருந்த பொழுது அடுத்த வழி சோற்றுக்கு வழி இல்லாத பொழுது செல்லம்மாள் பாரதி பக்கத்து வீட்டிலே போய் அரிசி கடனாக வாங்கி கொண்டு வந்து முரத்திலே போய் அரிசியை போட்டுவிட்டு நான் உள்ளே போய் உலை வைத்து விட்டு வந்து விடுகிறேன். செல்லம்மாள் பாரதி உள்ளே போன பொழுது பாரதி முரத்தில் இருக்கிற அரிசியை பொறுக்க முற்படுகிற கல்லை பொறுக்க முற்படுகிற போது வாசலில் குருவிகளும் காக்கைகளும் வந்தனவா. காக்கை தான் மட்டும் வராமல் கரைந்து பிற காக்கைகளையும் அழைத்து வருவது வழக்கம். கொஞ்சம் எடுத்து குருவிக்கு போடுகிறான், கொஞ்சம் எடுத்து காக்கைகளுக்கு போடுகிறான், அப்படி போட்டுக்கொண்டே இருக்கிறான். என்ன அரிசியில் முரத்தில் இருக்கிற கற்களை பொறுக்கி விட்டீர்களா என்று செல்லம்மாள் பாரதி வாசலுக்கு வந்த பொழுது அந்த முரத்தில் இருந்த அரிசியெல்லாம் காணாமல் போயிருந்ததாம். கடனாக வாங்கி கொண்டு வந்த அரிசி. அன்றைக்கு தான் பாரதி எழுதினான், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, அட்லீஸ்ட் இந்த குருவிகளுக்காவது சுதந்திரம் கிடைத்திருக்கிறேன் நினைத்துத்தான் அன்றைக்கு அவன் எழுதிய வரிதான், விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல அன்றைக்கு பாரதி எழுதினார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொல்லி, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லி, நான் வழிபடுகிற மாகாளியை அடுத்த வழி சோற்றுக்கு வழி இல்லை என்று சொன்னால் நான் நாத்திகனாக கூட போய்விடுவேன் என்று பாரதி தனி உரையிலே சொல்லி இருக்கிறான். அப்படி பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பாரதி பாரம்பரியத்தில் வந்த நான் பாரதி யுவகேந்திரா என்கிற அமைப்பை நிறுவி கூட இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு யுவஸ்ரீ கலா பாரதி என்கிற விருதை தமிழகம் முழுக்க வழங்கி கௌரவித்த சோவோட பேத்தி உட்பட எத்தனையோ குழந்தைகள் அதில் வாங்கி இருக்கிறார்கள். ஸோ சாப்பாட்டை பற்றி அறிந்த காரணத்தினாலே தான் உங்களிடத்தில் பசி என்பது எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். ஒரு பசித்த உணவு, ஏனென்றால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்திற்கு ஒரு நாளைக்கு 365 நாட்களுக்கு நீங்கள் உதவலாம். இல்லை என்றால் ஒரு நாளைக்கு 40 ரூபாய் வீதம் 30 நாளைக்கு 1200 ரூபாய் ஆகிறது. மாதந்தோறும் நீங்கள் 1200 ரூபாய் அனுப்பலாம். அப்படியே இல்லை என்றாலும் தினந்தோறும் ஒரு 40 ரூபாய். நாமெல்லாம் பெரியவர்கள் தினந்தோறும் குறைந்தபட்சம் 4-5 காப்பி குடிக்கிறோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்து, நான் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறேன். எக்மோர் ரயில் நிலையத்தில் இறங்கி எதிர்த்தால் போல ஒரு ஹோட்டலுக்கு போனேன். உள்ளே ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று கேட்டால், முடிந்த உடனே காஃபி எவ்வளோ என்று கேட்டேன். 53 ரூபாய் என்று சொன்னான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறோமா என்று 60 ரூபாய் கொடுத்து விட்டு 7 ரூபாய் எடுத்துக்கொள் என்று வந்து விட்டேன். இதற்கென நாம் ஒரு தினந்தோறும் 4-5 காப்பி, குறைந்தபட்சம் 25 ரூபாய் 30 ரூபாய் வைத்தாலும் 120 150 ரூபாய்க்கு ஆண்கள் எல்லாம் காப்பி குடிக்கிறோம். தயவு செய்து மகாபெரிவர் காப்பி குடிப்பது விஷம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு காப்பியாவது தியாகம் செய்துவிட்டு ஒரு நாளைக்கு ஒருவருக்குரிய உணவையாவது நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு அப்படி கொடுக்கிற போது மதுரையில் கூட கொரோனா காலகட்டத்தில் ஒரு இடத்தில் உணவு கொடுத்து கொண்டிருந்த போது வயசான பாட்டி கீழே குவிந்து உணவை கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு 2 கோடி பெருமானம் உள்ள ஒரு ஆடி கார் வந்தது. அதிலிருந்து கழுத்து கை கால் நிறைய ஆண்களும் பெண்களுக்குமாக இறங்கினார்கள். என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வந்தவர் இறங்கியவர் கேட்டார். நான் இது மாதிரி வழி இல்லாதவர்கள், கொரோனா, யாருமே வெளியே வர முடியாது, தவித்த வயிறுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறேன் சொன்ன உடனே ஆடிக்காரில் வந்தவர் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டவர், பெண்களின் கைகளிலும் பிரேஸ்லெட்டுமாக கழுத்திலே செயினுமாக பெண்களோடு இறங்கியவர். அவர் கேட்டார், தயவு செய்து தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சார், நான் சென்னை வாசி, என் மனைவி இங்கே வந்த பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணியிலிருந்து தேடுகிறேன் சார், 2 மணி நேரமாக தேடுகிறேன் சார், ஒரு ஹோட்டல் கூட இல்லை சார், காலையிலிருந்து நாங்கள் சாப்பிடவில்லை, வயிறு பசிக்குது சார், எங்களுக்கு சாப்பாடு தருவீங்களா சார் கேட்டாங்க. பாருங்க, அன்றைக்கு தான் நான் புரிந்து கொண்டேன், பசி வந்திடில் 10ம் பறந்து போகும் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையே நான் புரிந்து கொண்டேன். அப்படி பசித்தவர்களுக்கு உணவு வழங்குகிற இந்த புனிதமான திட்டத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கவர்கள் காஞ்சி மகாபெரிவருடைய திருக்கோவில் வளாகத்திற்கும் ஒரு சதுர் என்று போட்டு நிறைய பேர்கள் அதற்கான பணத்தை 1.5 to 2 கோடி ரூபாய் அதற்கான திட்ட மதிப்பீடு வைக்கப்பட்டிருக்கிறது. என்னடா நாங்களே பேனாக்கள் பேரவையின் மூலம் பல பேரிடத்தில் கேட்டு சிரமப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் உதவி வழங்கி கொண்டிருக்கிறோம், நீயும் உதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா என்று மோகன்தாஸ் அவர்கள் மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பது என்னுடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர் ஆற்றி வருகிற பணி, தினமலர் நாளிதனுடைய உரிமையாளர் அருமைக்குரிய அன்புமணி என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆத்ம நண்பர், அவர் இவரை குரு என்று அழைக்கக்கூடிய விதத்தில் அவரோடு நன்கு பழகக்கூடியவர். நான் கடந்த 3 ஆண்டு காலமாகத்தான் சென்னையிலே தினமலர் நிறுவனர் TV ராமசுபையருடைய நினைவு தினத்தையும் அவருடைய பிறந்த தினத்தையும் பாம்க்ரோ ஹோட்டலில் கடந்த 3 வருடங்களாக கடந்த
அக்டோபர் 2ஆம் தேதி டிவிஆருடைய பிறந்த தினத்தன்று நம்முடைய பாக்கியராஜ் அவர்களும் எழுத்தாளர் இந்துமதி அவர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். ஜூலை 21 நினைவு நாளிலே நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார். நூருல்லா சார் தினமலர் சார்பாக அந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த சிறப்பித்தார். இது எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அந்த தினமலர் நிறுவனரோடு நெருங்கிய தொடர்புடையவர். அன்றைக்கு கூட சொன்னேன், மதுரையின் தினமலர் பதிப்பாசிரியர் லக்ஷ்மிபதி அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது இந்திய அரசாங்கம் வழங்கி கௌரவித்திருக்கிறது, பாராட்டுதலுக்குரியது. அதே போல தினமலருடைய நிறுவனர் டிவி ராமசுபைர் அவர்களுக்கு இந்திய அரசினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அன்றைக்கு நாங்கள் வழங்கினோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ரமேஷ் பிரபா அவர்கள் பேச்சு கேட்பதற்காக வந்திருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறாயே என்று சொல்வது எனக்கு விழுகிறது. இருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் நானும் மதுரையிலிருந்து ஓடோடி வந்திருக்கிறேன் என்கிற தகவலையும் தெரிவித்துக் கொண்டு, தொலைக்காட்சி மூலமாக பல பேருடைய முகங்களை இந்த உலகத்திற்கு தெரிய வைத்த ஒரு மிகப்பெரிய பணியை ஆற்றியவர். இன்னைக்கு கூட மாலை அணிவிக்கிறேன் என்று நூருல்லா சொன்னபோது கூட எனக்கு ஒரே ஒரு செய்தி, ஆளாளுக்கு இவர் அவருக்கு மாலை அணிப்பதும் அவர் சால்வை அணிவிப்பதும் என்று கூட. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். உள்ளே நுழைந்த பொழுது வாசலிலே கரும்பலகையிலே ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? முதல் வரியில் எழுதியிருந்தார்கள், முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதுகுக்கு பின்னாலே கூட ஒரு காரியம் செய்ய முடியுமா நினைத்து கொண்டு நான் அடுத்த வரியை படித்து பார்த்தேன். அதில் எழுதியிருந்தார்கள், முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும், அது பிறரை தட்டி கொடுப்பதற்காக மட்டும்தான் என்று எழுதி போட்டிருந்தார்கள். இவர் பெறாத விருதுகளா, இவர் பார்க்காத சிறப்பு அழைப்பாளர்களா? இருந்தாலும் அந்த முத்து மாலையை போடுகிற பொழுது, அதுவும் அவருடைய இவருக்கு அந்த மாலை அணிவிக்கிற பொழுது கூட பெறாத சந்தோஷத்தை அந்த மாமி போல அவருடைய மனைவிக்கு அணிவிக்கிற பொழுது, மற்ற சாருக்கு மாலை அணிவிக்கிற பொழுது கீழே அமர்ந்திருந்தவர் மனைவிக்கு கொடுக்கிறது மட்டும் மனைவிக்கு முதல் மரியாதை போது எழுந்து நின்று அப்படியே இந்த புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். அப்படி நான் பார்த்து வியந்து போனேன். இது எதற்கு சொல்லி, இதுதான் நமக்கு நாமே அதை ஒரு சின்ன பாராட்டு நிகழ்வாக இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்கிறேன் சொல்லி 5 நிமிஷம் என்று சொன்னார். அதை விட 2-3 மடங்கு நான் பேசியிருக்கிறேன். இப்படித்தான் ஒரு பேச்சாளர் மேடையிலே ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தாராம். பின்னால் அமர்ந்து தம்பி மாதிரி இளைஞன் பார்த்தானா, என்னடா அவன் பேசிக்கொண்டே இருக்கிறானே, முடிக்கிற மாதிரி தெரியவில்லை நினைத்து கொண்டு பின்னால் அமர்ந்த இளைஞன் அப்படியே எழுந்து நின்ற பேச்சாளரை பார்த்து அப்படியே துப்பாக்கி எடுத்து நீட்ட ஆரம்பித்தானாம். அப்படியும் இந்த பேச்சாளர் என்னை போல பேசிக்கொண்டே இருந்தானாம். அந்த இளைஞன் பார்த்தானாம், பொறுக்க முடியாமல் மேடைக்கு பக்கத்தில் வந்து அந்த பேச்சாளருடைய நெற்றி போட்டுக்கின்றதே அப்படியே சரிபார்த்து குறிபார்த்து அப்படியே நின்று கொண்டே இருந்தானாம். இந்த பேச்சாளர் பயத்திலே வலவெலுத்து போய் எங்கே இந்த இளைஞர் தன்னை சுட்டுவிடப் போகிறானோ என்று பயந்து நடுநடுங்கி கொண்டிருந்த பொழுது அந்த இளைஞர் இந்த பேச்சாளரை பார்த்து சொன்னானாம், நீ பாட்டு பேசு, உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் அல்லவா, அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், நீ பாட்டு பேசு என்று சொன்னாராம். சும்மா அவர் விளையாட்டுக்காக சொல்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, புத்தி சிறந்திடவும் புலமை நிறைந்திடவும் சத்தியம் பெருகிடவும் சர்க்குணம் நிறைந்திடவும் நித்தம் இந்த பேனாக்கள் பேரவை இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெற்று இன்னும் பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பல்லாயிரத்தாண்டு வாழ்கென்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவன் உங்கள் நண்பன் நெல்லை பாலு. நன்றி.